அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கின்றார். மறுபடியும் ஒருமுறை உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். Again I'm happy to all wish you all. இந்த நாளிலே அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். This day we are going to listen the God's word. எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் Book of Ephesians chapter 3. 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். From 15th verse we will read. 15ஆம் வசனம். Ephesians chapter 3 verses 15 onwards. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். We kneel down before the God who made us. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of God, இங்கே தேவ மனுஷனாகிய பரிசுத்த பவுல் எழுதின புத்தகத்தை குறித்து பார்க்கிறோம். here we are seeing the book which was written by Paul the God's man. அவர் எபேசியருக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிருபத்தை எழுதி இருக்கிறார். He is writing this beautiful letter to the Ephesians. எபேசிய மக்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த புத்தகத்தை கர்த்தர் எழுதி கொடுத்தார். He has blessed this verse for Ephesian people. பரிசுத்த பவுல் அருமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார். Saint Paul did a good ministry. ஆனால் அவர் முதலாவது எப்படி இருந்தார் தெரியுமா? But how was he before? கர்த்தரை வழிபடுகிறவர்களை அழிக்கிறவனாக இருந்தார். He was a man who was persecuting God's people. தேவனை தேடுகிறவர்களை தேடி தேடி கொலை செய்தார். He was seeking the people, those who were seeking God, and killed them. தேவனுடைய பிள்ளைகளை அடித்து நொறுக்கினார். He killed the people, those who seeking God. அதுதான் அவருடைய வேலை. That was his work. இப்படிப்பட்ட வேலையை தான் பவுல் செய்து He கொண்டிருந்தார். was doing such work only. ஒரு நாள் இன்னும் பல கிறிஸ்தவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நிருபத்தை எழுதி வாங்கி கொண்டு கடந்து செல்லுகிறார். One day he received the letters to persecute some more believers and he was going. அப்படி அவர் செல்லும் பொழுது வழியிலே ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. While he was going on the day and on the way he got a light. சூரிய ஒளிக்கு மேலான ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. More than the light of a sun came. அந்த வெளிச்சம் அவருடைய முகத்திலே படுகிறது. The light was on his face. அவருடைய கண்களிலே படுகிறது. It was on his eyes. அப்படியே அந்த ஒளி தாங்க முடியாமல் கீழே விழுந்து விட்டார். He was not able to bear the light, so he fell down. முழிக்க வேண்டும், விழித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். He wanted to open his eyes, ஆனால் அவருக்கு கண்கள் திறக்க முடியவில்லை. but he couldn't open his eyes. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. There was a sound from heaven. சவுலே சவுலே, Saul, Saul, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்கிற ஒரு சத்தம் உண்டாகிறது. is it hard for you to kick on the thorns? நீ என்னுடைய பிள்ளைகளை You துன்பப்படுத்துகிறாய். are persecuting my children. நீ என்னுடைய பிள்ளைகளை You வேதனைப்படுத்துகிறாய். are giving pain to my children. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று கர்த்தர் எச்சரித்தார். Is it difficult to kick on the thorns? அருமையான தேவ ஜனமே, My dear people of God, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, my dear children of ஒரு God, நாளும் தேவனுக்கு எதிராய் நிற்காதீர்கள். you should never stand against God. தேவனோடு யுத்த களத்தில் நிற்காதீர்கள். You cannot stand in the battle against God. தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசாதீர்கள். Don't talk anything against God. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதீர்கள். Don't do anything against God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்காதீர்கள். Don't stand against the people of God. தேவனுடைய ஊழியனுக்கு எதிராக நிற்காதீர்கள். Don't stand against the servant of God. வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. There was a sound from heaven. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்கிற ஒரு சத்தம். It is difficult for you to kick on the thorns. அந்த சத்தத்தை கேட்டவுடன் சவுல் துடிதுடித்து போனான். When he heard the sound, he was afraid. அப்பொழுதுதான் அவன் அறிந்து கொண்டான், இயேசுதான் உண்மையான தேவன். That time he realized that Jesus is the real God. இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை கண்டு கொண்டான். He knew that Jesus is the real God. அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான், That time only he understood it. நான் தேவ பிள்ளைகளுக்கு கொடுமை செய்து விட்டேனே, I have persecuted the children of God. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி விட்டேனே, I have persecuted them. நான் கொடுமையான காரியங்களை செய்து விட்டேனே, I did cruel things for them. இந்த இயேசுதானே உண்மையான தேவன், This Jesus is the real God. இந்த இயேசுதானே எனக்கு வேண்டும் This Jesus only I want. என்று சொல்லி Like that he said, சவுல் இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தான். and he committed his life for God. அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. That time his eyes were opened. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியத்துக்கு வந்தவன் தான் சவுல்.
In this condition only he came to the ministry of God. இந்த சவுல் பவுலாக மாற்றப்படுகிறார். This Saul became Paul. புதிய ஏற்பாட்டிலே பல புத்தகங்களை இவர் எழுதினார். He wrote so many books in the New Testament. சிறப்பான ஊழியத்தை செய்தார். He did a wonderful ministry. மகிமையான ஊழியத்தை செய்தார். He was a glorious ministry. சவாலான ஊழியத்தை செய்தார். He did a challenging ministry. இன்றைக்கும் அவருடைய ஊழியர்கள் பல வாலிபர்களுக்கு பல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு சவாலாய் இருக்கிறது. Today also his ministry is a challenge for so many youths and the minister of God. இன்னும் அவருடைய வார்த்தைகள் பலரை ஊழியத்திற்காக எழுப்பி கொண்டு வருகிறது. Today also his words are raising so many people of God for ministry. நான் ஆண்டவருக்காக வேலை செய்ய போகிறேன். I am going to do work for God. ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க போகிறேன். I am going to preach about Jesus to the unknown people. இயேசுவை அறிவிப்பதுதான் என்னுடைய வேலை. This is my job to proclaim God. அவருக்கு நான் வேலை செய்ய போகிறேன். I am going to work for him. அவனுடைய எல்லா வேலைகளையும் தூக்கி தூர எறிந்தான். He put all the works away. எனக்கு பணம் வேண்டாம். I don't want money. எனக்கு பதவி வேண்டாம். I don't want position. எனக்கு வேலை வேண்டாம். I don't want job. இந்த இயேசு உண்மையான தேவன் என்பதை நான் கண்டுகொண்டேன். I came to know that Jesus is the real God. இனி இயேசுவை அறிவிப்பதுதான் என்னுடைய வேலை. From now this is my work to proclaim Jesus. அந்த பவுல் இன்னும் अनेक பேருக்கு அறைகூவலாய் இருக்கிறார். Now also that Paul is challenging so many people. நீங்கள் எல்லாம் ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். You have to come for ministry he desires. சகோதரனே சகோதரியே நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். Brother and sister, Jesus is calling you to do ministry. தேவ ஊழியத்திற்கு ஒப்புக்கொடு. Commit your life for ministry. உன் வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடு. Give praise in your life for Jesus. இயேசுவுக்காக நான் ஓடுவேன். I will run for Jesus. இயேசுவை அறிவிப்பேன். I will proclaim Jesus. இந்திய தேசத்திலே இயேசுவின் ராஜ்யம் உருவாக பாடுபடுவேன். The kingdom of Jesus should come in India. I will work for that. என்று अनेक பேரை தேவன் அழைக்கிறார். God is calling so many people for this. இந்த எபேசியருக்காக For this இந்த Ephesians, எபேசிய மக்களுக்காக for the people of Ephesians, பரிசுத்த பவுல் இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த பவுல் என்கிற ஊழியக்காரன் the Saint Paul who was called for this ministry, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். he was kneeling down and praying. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். He's kneeling down and praying. அவன் எபேசிய சபைக்காக ஜெபிக்கிறார். He's praying for the church of Ephesia. எபேசிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். He's praying for the people of அதுதான் ஒரு Ephesia. ஊழியக்காரனுடைய கடமை. That is the work of a servant of ஒருவேளை God. நீங்கள் ஒரு நாள் இங்கே வந்து விட்டு போகலாம். Maybe you come here for one day. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவனுடைய வீடு என்று சொல்லி இங்கே அமர்ந்து விட்டு போகலாம். Sunday you come here and ஆனால் go. உங்களை ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்திலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். But every day I remember as a servant of God. ஆனால் இன்று தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய முகத்தை பார்த்தபோது But today when I was looking into God's face, இந்த பவுல் செய்த ஜெபத்தை எபேசிய மக்களுக்காக பண்ணின ஜெபத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார். God has showed me the prayer which was done by Paul for the Ephesians. அவர் எபேசிய மக்களுக்காக முழங்கால் படியிட்டு எதற்காக ஜெபிக்கிறார் என்பதை கர்த்தர் காட்டினார். God showed me why was Paul praying, kneeling down for the Ephesians. ஆகவே அந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். So I wanted to share that thing with you. இனி என் சபை மக்களுக்காக அப்படியும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். I thought that I will also pray for Paul. Like சாதாரணமாக உங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரமல்லாமல், not only for your ordinary needs, உங்களுடைய வசதிக்காக மாத்திரமல்லாமல், not only for your comfort, இங்கே காணப்படுகிற சில காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். I also want to pray for some of the things written here. God says that. ஆகவே தான் அந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். That's why we are going to meditate for this verse. தொடர்ந்து 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். Continuously read verse 17. விசுவாசத்தினாலே By faith, கிறிஸ்து Christ உங்கள் இருதயங்களில் in your hearts வாசமாயிருக்கவும். may dwell. போதும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் என்று வாசிக்கிறோம். Christ may dwell in your heart, we read. 17ஆம் வசனத்திலே முதல் வார்த்தை அப்படி சொல்லுகிறது. 17th verse first word says like that. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். By faith Christ may dwell in your hearts. என் அன்பு சகோதரனே சகோதரியே, My dear brother and sister, அழகான வார்த்தை சொல்லுகிறது. this verse says beautifully. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். By faith Christ should live in your life. உங்கள் இருதயங்களில் கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும். Christ should dwell in your hearts. உங்கள் இருதயத்தில் யார் இருக்கிறார்கள்? Who is in your heart? உங்களுக்கு தெரியும். You know. யார் இருக்கிறார்கள் என்பது தெரியும். You know who is in your heart. நீங்கள் யாரை அதிகமாக நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் இருதயத்தில் இருப்பார்கள். Whom you remember the most will be in your heart. ஒருவேளை கணவனாக இருக்கலாம், Maybe it is your husband, அல்லது மனைவியாக இருக்கலாம், maybe it is your wife, அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், otherwise it is your children, அல்லது காதலனாக இருக்கலாம், otherwise your lover, அல்லது காதலியாக இருக்கலாம். otherwise your love girl. யாரை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதிகமாய் நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் இருதயத்தில் இருப்பார்கள். Whom you remember the
most, they will be in your heart. ஆனால் இயேசு விரும்புகிறார் உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். But Jesus want to dwell in your heart. இது எப்படி நடக்கிறது? How can it happen? இது எப்படி அவர் வாசம் பண்ண முடியும்? How can it heal you? ஒரு காதலனை சந்திக்கும் போது அவரை நினைத்துக்கொண்டு அவர்கள் வாசம் பண்ணி விடலாம். When they love a person, they will be remembering that person. ஏனென்றால் அவர்களை முகமுகமாக நாம் பார்க்கிறோம். Because you can see them face to face. ஆனால் இயேசுவை நாம் முகமுகமாக பார்க்கவில்லை. But Jesus we didn't see face to face. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? So what should we do? விசுவாசிக்க வேண்டும். We have to have faith. விசுவாசத்தோடு ஆண்டவரின் உள்ளத்திலே வாசம் பண்ணுவார் என்பதை நினைக்க வேண்டும். By faith you have to think that Jesus can live in your heart. இயேசு உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். Jesus wants to live in your heart. வாசம் என்று சொன்னால் Living means ரெண்டு காரியத்தை குறித்து பேசலாம். two things we can talk about. வாசம் என்று சொன்னால் Dwelling is முதலாவது first நம்முடைய இருதயத்திலே இயேசு வந்து தங்குவது. Jesus will come and stay in our hearts. அதை வாசம் பண்ணுவது என்று சொல்லுகிறோம். That is the dwelling. அது அழகாக சொல்லப்படுகிறது. That is said beautifully. இயேசு உங்கள் இருதயத்திலே தங்குவது. Jesus is staying in your heart. இயேசு உங்கள் இருதயத்தில் தங்க வேண்டுமா? If Jesus wants to stay in your இயேசு heart, உங்கள் இருதயத்திலே வர வேண்டுமா? do you want Jesus to come in your heart? இயேசு உங்கள் இருதயத்திலே வாழ வேண்டுமா? Do you want Jesus to live in your heart? இயேசு உங்கள் இருதயத்திலே வசிக்க வேண்டுமா? Do you want Jesus to live in your heart? நீங்கள் இயேசுவை கூப்பிட வேண்டும். You have to call unto Jesus. இயேசுவே வாரும் என்று சொல்ல வேண்டும். Jesus come, you have to என் tell. இருதயத்திற்குள் வாரும் என்று சொல்ல Jesus வேண்டும். come into my heart, you have to நீர் say. வாசம் பண்ண வேண்டும். You have to live. இதத்தான் பரிசுத்த பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். Paul was praying this one only in Nil. எபேசிய சபைக்குள்ளே, In the Ephesian church, எபேசிய சபை மக்களுக்குள்ளே, the people of Ephesian அவருடைய church, இருதயத்திற்குள்ளே the hearts, நீர் வாசம் பண்ண வேண்டும். you have to live. இயேசுவே நீர் வசிக்க வேண்டும். Jesus, you have to come and stay. அதுதான் பரிசுத்த பவுலுடைய விருப்பம். That was the desire of Paul. ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் In each person's heart, இயேசு வாழ வேண்டும். Jesus should live. இயேசு வர வேண்டும். Jesus should come. அதுதான் ஜனங்களுடைய விருப்பம். That is the desire. அதுதான் பரிசுத்த பவுலுடைய விருப்பம். That's the desire of Paul. அதற்காகத்தான் ஒரு முழங்கால் படியிட்டு That's கதறுகிறார். why he is dwelling and asking. இன்னைக்கு இயேசுவுக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுப்பீங்களா? Will you give place for Jesus in your heart? இயேசு உங்க இருதயத்துல வாழ வேண்டும் என்று சொல்லி இடம் கொடுப்பீங்களா? Will you give place for Jesus to stay? சிலர் ஆலயத்துக்கு வரும்போது உடனே இடம் கொடுத்துறாங்க. When you come for the church, people will give place நான் for இயேசுவுக்கு her. இடம் கொடுக்கிறேன். I will give place for Jesus. கைகளை உயர்த்தி சந்தோஷமாய் சொல்ல நான் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறேன். They will raise their hands and say happily, I will give place for Jesus. சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே வெளியே இயேசு விட்டுட்டு போயிடுறாங்க. As soon as they go out of the church, they send out Jesus. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், That's why Jesus is saying, உங்கள் இருதயத்திலே நான் வாசம் பண்ண வேண்டும். I want to stay in your heart. நான் தங்க வேண்டும். I want to stay. நான் உங்களோடு கூட இருக்க I வேண்டும். want to be with நீ you. எங்கே சென்றாலும் நான் அங்கே வர வேண்டும். Wherever you go, also I want to உன்னோடு be கூட with you. நான் இருக்க I வேண்டும். want to be with you. அதத்தான் இயேசு விரும்புகிறார். That is the desire of இயேசு அப்படி Jesus. விரும்புகிறார். Jesus likes ஆனால் that. நீ விரும்புகிறாயா? But do you like? என் இருதயத்திலே இயேசு வர வேண்டும் என்று சொல்லி Do you விரும்புகிறாயா? like Jesus to come in your இந்த heart? இயேசு நல்லவர். This Jesus is இந்த good. இயேசு வல்லவர். He is very mighty. உனக்கு உதவி செய்கிறவர் இந்த இயேசு மாத்திரம்தான். Only Jesus is the வேறு helper யாரும் of you. உனக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். Nobody else can come நீ and help நம்புகிற you. யாரும் உனக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். Those who trust you will not come and இந்த help you. இயேசு மாத்திரம்தான் உனக்கு உதவி செய்ய Only வருவார். Jesus can come and help you. இன்னொன்னு வாசம் பண்ணுவதில் அந்த வாசத்துல வாசனை என்கிற ஒன்று இருக்கிறது. One more thing, when Jesus lived, there's a fragrance. இந்த செண்ட் அடிச்சா ஒரு வாசனை வரும். When you put a scent, there's a fragrance. அப்படி வாசம் பண்ணுவது. Like that fragrance, he அந்த will stay. வாசத்தை கொடுப்பது. With fragrance, he will stay. அந்த வாசத்தை நீ கொடுக்க வேண்டும். He will give you that fragrance. இயேசுவும் உள்ளத்துல வந்தா நீ நறுமணம் வீசுகிறவனாய் நீ மாறுவாய். If Jesus is in your heart, you will be also having fragrance. அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Such blessings God நீ has நறுமணம் given you. வீசுவாய். You will be a fragrance. உன் வாசனை உலகத்திற்கு செல்லும். Your fragrance will go to உன் the world. குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் வாசனையை பார்ப்பார்கள். Your family people will see the fragrance. உன் கிராமத்தில் உள்ளவர்கள் உன் நறுமணத்தை பார்ப்பார்கள். Your village people will see the fragrance. உன் பட்டணத்தில் உள்ளவர்கள் பார்ப்பார்கள். Your city people will see the இந்த fragrance. தேசத்தில் உள்ளவர்கள் பார்ப்பார்கள். Your nation people will see இந்த that. முழு உலகத்தில் உள்ளவர்களும் உன் வாசனையை பார்ப்பார்கள். The whole world will see your fragrance. நீ மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவனாய் சந்தோஷப்படுத்துகிறவளாய் நீ மாறுவாய். You will become a person who will make others happy. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். God will bless you such way. இந்த இயேசு உன் உள்ளத்துல வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் ஜெபிக்கிறார். Saint Paul is praying that Jesus will come into your heart. இரண்டாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார். For second thing he is praying like மூன்றாம் this. அதிகாரம் 17வது வசனத்தின் தொடர்ச்சியை வாசியுங்கள். 17th verse second part. நீங்கள் அன்பிலே வேரூன்றி Rooted in the love,
நிலை பெற்றவர்களாகி established. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும். You should be rooted in love. இருதயத்தில் இயேசு வந்தால் If Jesus comes to your heart, உங்களுடைய வேர் அன்பாய் மாறும். your root will become love. அல்லேலூயா. Hallelujah. ஒரு மரம் வளர்வதற்கு வாழ்வதற்கு வேர் தேவை. Root is needed for a tree to grow and live. வேர் இல்லாமல் மரம் நிற்க முடியாது. Without root cannot be tree stand. அதனால ஆண்டவர் சொல்றாரு நீங்க அன்புள்ள வேர் ஊன்றணும்னு சொல்றாரு. So Paul is telling you have to be rooted in love. அதுக்காக பரிசுத்த பவுல் சொல்றாரு நான் முழங்கால் படியிட்டு எபேசிய மக்கள் அன்புள்ள வேர் ஊன்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். So Paul is kneeling down and praying for the people of Ephesus that should be rooted in love. அன்பு என்றால் என்ன? What is love? அன்புனா என்ன? What is love? நிறைய பேருக்கு அன்புனா என்னன்னே என்ன செய்யல தெரியல. So many people didn't know what is love. அன்புனா என்னன்னே தெரியல. They didn't know what is love. உங்க தகப்பன் தாய் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். Your parents have kept their love on you. அந்த அன்பு ஒரு உண்மையான அன்பு. That love is real love. அந்த அன்பு கூட சில நேரம் மாறிரலாம். That love also may change sometime. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற பழகிறவர்கள் நம்ம மீது அன்பு வைக்கிறாங்க. The people whom we may mingle, they also keep love on us. நம்ம சில நேரம் நினைக்கிறோம். Sometimes we think, இந்த நண்பன் தான் நமக்கு வேணும், முக்கியமான நண்பன் இவன் தான் என் மேல அன்பு வச்சிருக்கிறான். this friend only is very important because he only loves me so much. இந்த தோழி தான் என் மேல அன்பு வைத்திருக்கிறாள். My girlfriend only loves me. இந்த அன்பு பெரிய அன்பு. This love is great. இந்த அன்பை யாரும் மாத்த முடியாதுன்னு நினைக்கிறோம். Nobody can change this love, you think. சில நேரங்கள் அந்த அன்பு கூட மாறி விடுகிறது. So many times that love also may change. ஆனால் இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாததா இருக்கிறது. But the love of Jesus will never change. அவர் மாறாதவர். He is the God who never changes. இயேசு மாறாதவர். Jesus never changes. அவருடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. His love is also like that. அந்த அன்புல நீங்க வேர் ஊன்றணுமா? You have to be rooted in that love. உங்களுக்கு விளங்குகிறதா? Are you understanding? அந்த அன்புல நீங்க வேர் ஊண்டணும். You should be rooted in that love. அந்த அன்புல உங்க வேர் கீழ போனாதான் if your root comes into that love மேல only, உங்க முகத்துல அன்பு தெரியும். there will be a love in your face. உங்க முகத்துல சாந்தம் தெரியும். There will be peace on your face. உங்க முகத்துல இயேசுவின் சாயல் தெரியும். There will be a presence of Jesus on your face. நீங்கள் இயேசுவை போல மாற்றப்படுவீர்கள். You will be changed like Jesus. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். There will be a blessing. அதனால தான் பரிசுத்த பவுல் அதை நினைத்து ஜெபிக்கிறார். That's why Paul is praying like this. ஆண்டவரே சபை மக்கள் அன்பிலே வேரூண்ட கடவர்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறார். God, the people of church should be rooted in your love. அன்பிலே வேரூன்ற வேண்டும். They should be rooted in love. இன்றைக்கு கணவனிடத்தில் அன்பு இல்ல. Today there is no love in husband. மனைவியினிடத்தில் அன்பு இல்ல. With wife there is no love. தகப்பன் தாயினிடத்தில் அன்பு இல்ல. From parents there is no love. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களிடத்தில் அன்பு இல்ல. For children there is no love from அன்பை parents. பார்க்க முடியவில்லை. We cannot see love. எல்லாரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள். People are hating each other. ஒருவருக்கு ஒரு சண்டை. They are fighting each other. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை. They are having problems with each other. அங்கே ஒரு உண்மையான அன்பு காணப்படவில்லை. There is no true love. அதனால தான் பரிசுத்த பவுல் ஏங்குகிறார். That's why this man of God is longing. குடும்பத்தின் அன்பை பிசாசு உடைக்கிறானே. Satan is breaking the love of family. பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளை எழுப்புகிறானே. He is raising the people against parents. பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களை எழுப்புகிறானே. He is raising the parents against children. கணவனுக்கு விரோதமாக மனைவியை எழுப்புகிறானே. Raising the wife against husbands. மனைவிக்கு விரோதமாக கணவனை எழுப்புகிறானே. Raising the husbands against wife. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லையே. There is no happiness in the family. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. There is no peace in the family. இப்படிப்பட்ட வேலைகளை பிசாசு செய்கிறானே. So Satan is doing all kind of work. இந்த பிசாசினுடைய காரியத்திற்கு சபை மக்களை விட்டுவிடக் கூடாது. I should not leave the children of God for the purpose of Satan. பிசாசை ஜெயிக்க விடக் கூடாது. Satan should not be victory. அதனால தான் பரிசுத்த பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். That's why Paul is kneeling down and praying. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். He is looking to God. தேவனே, My Father, இயேசுவே, Jesus, சபைக்கு வருகிற மக்களுக்கு the people who come to church, நீர் அன்பை தாரும். give them love. அவர்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும் They should be rooted in love. என்று பாரத்தோடு ஜெபிக்கிறார். And he is praying with burden. அவருடைய அன்பு வித்தியாசமானது. His love is very different. அவருடைய அன்பு ஆச்சரியமானது. His love is wonderful. அவருடைய அன்பு அற்புதமானது. His love is இந்த miraculous. உலகத்தில் யாரிடத்திலும் காண முடியாத ஒரு அன்பு. We can't see such love from எங்கே anybody தேடி else. சென்றாலும் இயேசுவின் அன்பை காண முடியாது. We cannot get this love anywhere. அவரை பார்க்க அவருடைய அன்பை வேறு யாரிடத்திலும் பார்க்க முடியாது. We cannot see this love from anybody else. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட அன்பை அவர் He வைத்திருக்கிறார். has kept a worthless life for us. அவருடைய அன்பை குறித்து 18ஆம் வசனம் தொடர்ச்சியாக சொல்லுகிறது. About his love, the 18th verse says continuously. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். Ephesians chapter 3 verse 18. வாசியுங்கள். Please read.
சகல பரிசுத்தவான்களோடும் கூட with all the Lord's holy people, கிறிஸ்துவினுடைய அன்பின் the love of Christ, அகலமும் நீளமும் high and deep, ஆழமும் long, உயரமும் high, இன்னதென்று உணர்ந்து ஹalleluya you have to understand that. ஹalleluya Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க All பார்க்கலாம். of you raise your hands and say hallelujah. இயேசுவினுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The love ஆமென். of Jesus Christ is mentioned here. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் அன்புள்ள தேவன். He's a loving God. அவருடைய அன்பை குறித்து அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. About his love it is said it is long, high and deep. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு அன்பு. His love is a priceless love. அகலத்தை அளந்தா வடக்குக்கும் அப்புறம் இந்த பக்கம் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு அகலத்தை காணலாம். When you measure his love of wide, it is more than west and east. வடக்குக்கும் தெற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் அகலத்தை காணலாம். More than the far of north and south, we can see the love of God. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய நீளத்தை காணலாம். How much far is from east and west, that far is the love of Christ. கடலின் ஆழம் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறதோ அவ்வளவு ஆழத்தை காண முடியும். How much deep is the ocean, that much deep is God's love. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். That much God loves you. இது சாதாரணமான ஒரு அன்பு அல்ல. This love is not an இது ordinary love. விலையேறப்பட்ட அன்பு. This is a precious love. அந்த அன்பை தான் ஆண்டவர் சிலுவையிலே வெளிப்படுத்தினார். That love only was revealed on the cross. உனக்காக இன்று சாவதற்கு யாராக இருக்கிறார்களா? Is there anyone else like this for you to die? உனக்காக உயிரை விடுவதற்கு யாராவது இருக்கிறார்களா? Is there anybody else to die for you? நிறைய பேர் உங்ககிட்ட சொல்ல கேட்டிருப்பீங்க. So many people may have told you. நீ இல்லனா செத்துருவேன். If you are not there, I will die. நீ இல்லனா செத்துருவேன். I will die without you. நீ தான் எனக்கு வேணும். I only want you. நீ இல்லனா என் உயிர் போச்சு. If you are not there, my life என் வாழ்க்கை போச்சு. My life will be finished. அவ்வளவுதான். That's all. இன்றைக்கு என் கதை முடிஞ்சு. My life dream is over. நான் விஷத்தை வாங்கிட்டேன். I have purchased the poison. நான் குடிக்க போறேன். I'm going to drink poison. நான் சாக போறேன். I'm going to die. நான் தொங்க போறேன். I'm going to hang. நான் குதிக்க போறேன். I'm going to jump. அவ்வளவுதான். That's all. What do you say? என்ன சொல்ற? நான் அவ்வளவுதான். Finished. What do you say? They will threaten you. Hallelujah. Hallelujah. நான் அவ்வளவுதான். நீ இல்லனா இல்ல. If you are not there, I am not there, they will say. ஒன்றை நீங்கள் நினைக்க வேண்டும். You have to think one thing. அப்படி உன்கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்காங்க நீங்க நினைக்க கூடாது. You should not think that they have told you அப்படி only. உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லிருக்காங்க நினைக்க கூடாது. Like that they told you only, they should not think. அப்படி எத்தனை பேர்ட்ட சொல்லிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. With so many people they have said. நீ சாவுன்னு சொல்லி பாரு உன்னை விட்டுட்டு ஓடிடுவான். If you say you go and die, they will flee. நீ சாவுன்னு சொல்லி பாரு உன்னை விட்டுட்டு ஓடிடுவான். You die, you say they will இருக்கிற run. இடம் தெரியாம போயிடுவாங்க. They will be nowhere. ஆனால் நீ பிறப்பதற்கு முன்பே உன்னை நேசித்த இயேசு உனக்காக கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னை நேசித்தாரே. But Jesus who loved you before you were born died உன் for மீது you. அன்பு காட்டினாரே. He showed his love for you. அவருடைய வலதுகரம் தெற்கு நோக்கி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சிலுவையிலே. His right hand is towards the east. அவருடைய இடதுகரம் வடக்கு நோக்கி இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். His left hand is towards the west. அவருடைய தலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். His head is towards the north. அவருடைய கால்கள் சிலுவையிலே கடலின் ஆழத்தில் அவருடைய பாதம் இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். His legs on the cross towards the south. இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை சிலுவையிலே நேசித்தார். So on the cross he loved you this much. இந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைத்தார். This much God has loved you. அவருடைய அன்பு மகா பெரியது. His love is very great. இந்த உலகத்தின் அன்பை சார்ந்து அழிந்து போகாதீர்கள். Don't love this world. உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். Don't destroy yourself. உங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியும். Jesus knows how to make you live. உங்களை எப்படி வளர வைக்க வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியும். Jesus knows how to make you grow. உனக்கு எப்படிப்பட்ட துணை வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு தெரியும். Jesus knows what kind of partner you want. நீங்க பார்க்கிற துணை உங்களுக்கு நல்லா இருக்குமா? The partner you seek will be good for you. ஆனால் உங்களுக்காக இயேசு பார்க்கிற துணை நல்லா இருக்குமா? But the partner which will be sought by God will be better. நீ உன்னை நம்புகிறாயா? Are you trusting you? இயேசுவை நம்புகிறாயா? Or Jesus? இயேசு உனக்கு தருவதெல்லாம்
மிக பெரிய நன்மையாக இருக்கும் என்பதை வாழ்க்கையில் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். Whatever will be given by Jesus will be great thing. Don't forget it. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். This Jesus loves you. இந்த இயேசு உங்களுக்கு நேசிக்கிறார். This Jesus loves you. இந்த அன்பு மாறும். இந்த அன்பு மாறாத அன்பு. This love will never change. இந்த அன்பு விலை உயர்ந்த அன்பு. This love is precious. இந்த அன்புக்குள்ளாக கடந்து வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். Jesus calls you for this love. இதற்காக தான் பரிசுத்த பவுல் ஜெபிக்கிறார். For this only Paul is எபேசு praying. சபை கெட்டு போய் விடக் கூடாது. Ephesians church should not be destroyed. எபேசு சபை மற்ற காரியத்தில் நாட்டம் வைக்க கூடாது. Ephesians church should not go away. எபேசு சபை உலகத்திலே அன்பு வைத்து விடக் கூடாது. Ephesians church should not love the world. இந்த பெரியாம்பட்டியில் இருக்கிற சபை மக்களும் உலகத்தை நோக்கி சென்று விடக் கூடாது. The church of Pariyambatti also should not go அவர்கள் away. இயேசு தருகிற அந்த அன்பிலே வேரூன்ற வேண்டும். So you should be rooted in the love of Jesus. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒருவேளை உங்களுக்கு கேட்கிறதுக்கு கசப்பா இருக்கலாம். Maybe it is a bitter thing for you to hear this. பெற்றோர்களுக்கெல்லாம் இனிப்பா இருக்கும். The parents will be, it is sweeter for them. வாலிபர்களுக்கெல்லாம் கசப்பா இருக்கும். The young people are hearing this as bitter thing. இது உங்களுக்கு கசப்பான செய்தி அல்ல. This is not a bitter message. இது உங்களுக்கு தித்திப்பான செய்தி. This is a sweet message for you. உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிற செய்தி. It's a message which will make your life prosper. எல்லாவற்றையும் இயேசுவின் கரத்துல கொடுத்து இயேசுவே எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு அழகான செய்தி. Commit everything into your hearts and say, Jesus, you take care of everything. இது உன்னை ஆசீர்வதிக்கும். Lord, please bless them. இது உன்னை உயர்த்தும். This will இந்த வசனத்திற்கு நாம் செல்லலாம். Next verse. 16வது வசனம் வாசியுங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். Verse 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே You by his spirit உள்ளான மனுஷனில் in your inner being வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. உள்ளான மனுஷன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். Your inner man. ஆமென். Hallelujah. அததான் எல்லாரும் மனசாட்சின்னு சொல்றாங்க. You are saying that is a conscious. மனசாட்சி. Self conscious. அதுதான் உள்ளான மனுஷன். That is the inner man. அந்த உள்ளான மனுஷன்ல நீ பலப்படணும். In that inner man you ought to be strengthened. அதற்காக பரிசுத்த பவுல் ஜெபிக்கிறார். That's why Paul is praying. இன்னைக்கு நம்ம வெளியில நல்ல சோவா வாழ்றோம். Today outside we are very strong. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறது. That's why God's word is telling that we are a whitewashed tomb. உங்களுக்கு தெரியும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைனா உங்களுக்கு தெரியும். You know what is whitewashed tomb? கல்லறைக்குள்ள என்னது இருக்கும்? What is inside the tomb? பிணம் இருக்கும். The dead body will be there. அல்லது செத்தவர்கள் இருப்பார்கள். The dead people will be there. அவர்கள் மனம் கொடுத்து கொண்டு இருப்பார்கள். They will be with bad smell. உள்ளே நாற்றம். Inside bad smell. வெளிய கல்லறை நல்லா ஜோடிச்சு அழகா வெள்ளடிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சிருப்பாங்க. Outside the tomb will be decorated very nicely. உள்ளெல்லாம் நாத்தமா இருக்கிறது. Inside will be bad smell. அதே தான் ஆண்டவர் சொல்ல உள்ளான மனுஷன்ல நீ பலப்படணும். That's why God is telling in the inner man you ought to be strengthened. உள்ளான மனுஷன்ல நாற்றம் இருக்க கூடாது. Your inner man should not stink. உள்ளான மனுஷன்ல பாவம் இருக்க கூடாது. Inner man should not have sin. உள்ளான மனுஷன் வல்லமையில பலப்படணும். Inner man should be strengthened in power. அவன் வல்லமையா வாழணும். It should be power. அவன் பிசாசு கிட்ட தோற்று போய் விட கூடாது. Inner man should not be failure. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்கு? How many of you like this verse? கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க Raise your பாருங்க. hands and say hallelujah. நீங்க உள்ளான மனுஷன்ல பலப்படணும்னு இயேசு விரும்புகிறார். God wants you to be strengthened in your inner man. நீங்க உள்ளான மனுஷன்ல பலப்படணும். Your inner man should be strengthened. இன்று முதல் உங்களுக்காக நான் அதுக்காக ஜெபிக்க போறேன். From today I am praying for you. தேவன் உங்களை உள்ளான மனுஷனில் பலப்படுத்த போகிறார். God is going to strengthen your inner man. நீங்கள் புதிய வல்லமையை பெற போகிறீர்கள். You are going to give a new strength. அது பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமை. It will be from அது பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமை. The power is from heaven. உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்பட போகிறீர்கள். Your inner man is going to be strengthened. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு உங்களை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப விருப்பம். God wants to make you strong. ஆனா உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். But do you like? என் உள்ளான மனுஷன்ல நான் பலப்படணும். My inner man should be strengthened. உள்ளான மனுஷன்ல பலப்படணும்னா உள்ளான மனுஷன்ல இருக்கிற நாத்தத்தெல்லாம் தூக்கி வெளியே போடணும். If the inner man wants to be strengthened, the inner bad smell should be removed. பாவமான காரியத்தெல்லாம் தூக்கி வெளியே போடணும். Sinful things should be thrown away. இனி இந்த அசிங்கமான காரியம் எனக்கு வேண்டாம். The dirty things I don't want. இந்த பாவமான காரியம் எனக்கு வேண்டாம். I don't want the sinful things. இந்த தீட்டான காரியம் எனக்கு வேண்டாம். I don't want this dirty thing.
இயேசு விரும்பாத காரியம் எனக்கு வேண்டாம் I don't want to think which Jesus என்று doesn't தூக்கி like. தூர போட வேண்டும். You have to throw those things. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. அந்த நாற்றமான அனுபவத்தை தூக்கி நீங்க வெளியே போட்டீங்கன்னா If you remove the dirty experiences from you, தேவன் உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார். God will strengthen your inner man. உங்க உள்ளான மனுஷனை தேவன் பலப்படுத்துவார். God will strengthen your inner man. உங்களை வல்லமையினால் நிரப்புவார். He will fill you with the power itself. படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. My life was like that in my college life. மிக ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. It was a bad life. ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. It was a bad life. உள்ளான மனுஷன் ரொம்ப அசிங்கப்பட்டு கிடந்தான். My inner man was very dirty. உள்ளான மனுஷன் குடி போதை பாவம் நாசம் மோசம் எப்படி இருந்தது. My inner man was with lot of drinks and bad ஆனால் habits. இயேசு எனக்குள் வந்தபோது எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. But when Jesus came to my life, there was a big இயேசு என்னை change. மாற்றினார். Jesus changed me. அப்ப கெட்ட வார்த்தையில நீங்க நல்லா திட்டு பாட்டு நல்லா ராத்திரி தூங்க போறீங்கன்னு வைங்க. When you go to sleep by getting scolding with bad words, யாரோ உன்னை நல்லா திட்டி போட்டாங்க. somebody scolded you badly. உன் வாத்தியார் திட்டி போட்டாரு. Maybe it is your sir, அல்லது ப்ரொஃபசர் திட்டி போட்டாரு. or your professor, அல்லது பிரின்சிபால் திட்டி போட்டாரு. or your principal scolded அல்லது you, மேடம் திட்டி போட்டாங்க. or your madam அல்லது scolded you, கணவன் திட்டிட்டான். or your husband அல்லது scolded மனைவி you, திட்டிட்டா. otherwise your wife அல்லது scolded பிள்ளைகள் you, திட்டிட்டாங்க. otherwise your children ராத்திரி scolded தூங்க you. போற. When you are going to sleep, தூக்கம் எப்படி வரும்? how you will get your sleep? நிம்மதியா தூக்கம் வரும்ல? Can you sleep nicely? நிம்மதியா தூக்கம் வரும்ல? Will you get peaceful sleep? வருமா? Will you get? தூக்கம் வராது. You cannot get sleep. ஆனா மாறா நீ உன் வாய் பேசாதே. But your mouth will not talk. உன் மனசு பேசிக்கிட்டே இருக்கும். Your mind will be talking. உன் காது கேட்டுக்கிட்டே இருக்கும். Your ear will be உன் hearing. மனசு என்ன சொல்லும்னா? What your mind will say? அறிவு கெட்டவள. The foolish அவ thing. இவ்வளவு திட்டுனால That man was நீ இப்படி scolding திட்டி you. இருக்கலாம்ல. Would have scolded you இப்படி like that. பேசி இருக்கலாம்ல. Would have talked like அவ this. கொண்டைய பிடிச்சு ஒரு ஆட்டு இருக்கலாம்ல. Would have beaten them. அவ மூக்குத்தியை கலத்தி விட்டுருக்கலாம்ல. Would have removed his nose. உள்ளான மனுஷன் பேசுவான். Your inner man will be ஆனா talking. இதுவே நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு But if you accepted Jesus, கர்த்தர் பேசினா if God talks, உள்ளான மனுஷன் எப்படி பேசுவானா? how will the inner man நீ talk? அவங்கள மன்னிச்சிரு. You forgive them. நீ அவங்கள மறந்துரு. You forget it. நான் உன் கூட இருக்கேன். I am with you. நான் உன்னை தேற்றுவேன். I will be comforted. நான் உன்னை ஆற்றுவேன். I will bless you. உனக்காக அவனோடு உன்னை திட்டினவர்களோடு உன்னோடு போராடினவர்களோடு உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். I will fight with the people, those who fought with you, he will talk. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உன் உள்ளான மனுஷன்ல பலப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். God wants your inner man to be இயேசு strengthened. விரும்புகிறார். Jesus likes that. இன்றைக்கு பலப்படுவதற்கு ஆண்டவர் உன்னை அழைப்பு கொடுக்கிறார். Today Jesus is calling you to be strengthened. நீங்க பலப்படுவீர்களா? Will you be strengthened? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Finally, I will tell one thing and conclude. எபேசியரின் புத்தகம் Book of Ephesians, 3ஆம் அதிகாரம் chapter 3, 19வது வசனம் என்று சொல்லி verse நினைக்கிறேன். 19, I think. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை The love that passes knowledge, அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் to know this love, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், to be filled with the measures of all the fullness of தேவனுடைய God. சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். You have to be filled with the fullness of God. நீங்க பரிபூரணத்தினால நிறையப்படணும்னு ஆசைப்படுறாரு. God wants you to be filled in the fullness of God. அல்லேலூயா. Hallelujah. எல்லா பரிபூரணத்தினாலும் நீங்க நிறையப்படணும்னு ஆசைப்படுறாரு. You have to be filled with the fullness of God. God says that. எல்லா பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால் நீங்க நிரப்பப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். God wants you to be filled with the fullness of blessing. ஆண்டவர் சொல்லுகிறார், God says, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான், thief comes for only stealing. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். But I came to give you life and the life in fullness. பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். God wants to fill you with the fullness of love. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். That's why David says, my cup overflows. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup overflows. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். Blessing which overflows. அதுதான் தேவனுடைய விருப்பம். That is the desire of உன்னை God. ஆண்டவர் பரிபூரணப்படுத்த விரும்புகிறார். God wants to make you full. பரிபூரணமாய் நிரப்ப விரும்புகிறார். God wants to fill you. உன் படிப்பிலே நிறைவு, There's a fullness in your உன் study. வேலையிலே நிறைவு, Fullness in your need. உன் தொழிலிலே நிறைவு, Fullness in your job. உன் எதிர்காலத்திலே நிறைவு, Fullness in your future. உன் குடும்பத்திலே நிறைவு, Fullness in your family. எல்லாவற்றிலும் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். Everything is full. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், Blessing of fullness. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். Blessing of fullness. உன் குடும்பம் எப்படி இருக்கிறது?
How is your family? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு இருக்கிறதா? Is it with overflowing blessing? இல்லை. It is not. குடும்பத்துல பலவிதமான கஷ்டங்கள். There are so many problems in your family. குடும்பத்துல பலவிதமான தோல்விகள். There are so many failures in your family. குடும்பத்துல பலவிதமான பயம். There is so many afraid of in your family. படிக்கும் போதே பயம் வருகிறது. Studying time there's a fire. தேவையில்லாத பழக்கத்தினால் பயம் வருகிறது. Because of wrong habits there's a fear. தேவையில்லாத உறவுகளினால் பயம் வருகிறது. Because of wrong relationships there's a ஏதோ fear. ஒரு பயம் நம்மை வருகிறது. There's no fear. நம்மால் நிரம்ப முடியவில்லை. We are not able to fill. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. There's no overflowing blessing. ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லை. There's no happiness. ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லை. There's no joy. ஆனால் கர்த்தரிடத்தில் இன்றைக்கு பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு ஜெபித்தது போல நான் இன்றைக்கு உங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறேன். But today I am going to pray for you like Paul that God will fill you. இன்று முதல் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். Today I am going to pray such prayer for தேவன் you. உங்களை சகலவித நன்மையினால் நிரப்ப வேண்டும். God should fill you with overflowing blessing. சகலவித ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டும். With all kind of blessing. நீங்கள் நிரம்பி வழிய வேண்டும். You should be overflowing. நீங்கள் நிரம்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். You should have overflowing blessing. ஜெபம் பண்றதுல நிரம்பி வழிய வேண்டும். With prayer you have to overflow. வேதம் வாசிக்கிறதுல நிரம்பி வழிய வேண்டும். In Bible reading you should overflow. இருதயத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்றதுல நிரம்பி வழிய வேண்டும். In heart by accepting Jesus you have to overflow. அவருடைய அன்புல வேரூன்றதுல நிரம்பி வழிய வேண்டும். In rooting his love you have to be overflowing. உங்களுடைய உள்ளான மனுஷன்ல நீங்கள் பலப்பட வேண்டும். The inner man should be strengthened. தேவ அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். You should be filled with God's love. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வளர்ந்து நிற்போமா? Shall we rise on our feet? ஜெபிக்கலாமா? Shall we stand இந்த up? காரியங்களை நினைத்து ஆண்டவரோடு பேசலாமா? Shall we join our கண்களை hands மூடுவோமா? and pray? Hallelujah. கண்களை மூடுவோமா? We'll close our eyes. கொஞ்ச நேரம் நம்ம வாயை திறந்து பேசணும். Sometimes you are going to open our mouth and நான் speak. வாலிப தம்பிமார் நீங்க பேசணும்னு நான் விரும்புறேன். Young brother, I want you to talk to Jesus. காலேஜ் மாணவ மாணவிகள் பேசணும்னு I விரும்புகிறேன். want college students to talk. சபை வாலிபர்கள் பேசணும்னு I want விரும்புகிறேன். the church youth to talk. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க பேசணும்னு I விரும்புகிறேன். want God's people to talk. ஆண்டவரோடு பேச வேண்டும். Talk to God. ஏன்னா பரிசுத்த பவுல் எதற்கு ஜெபித்தாரோ அந்த குணம் நமக்கு வர வேண்டும். We want to get the character for அதே what ஜெபத்தை Paul was தான் praying. உங்களுக்கு நான் ஏறெடுக்க I am போகிறேன். also going to do the same prayer for you. பரிசுத்த பவுல் முழங்கால் படியிட்டு எபேசு சபைக்காக ஜெபிக்கிறார். Saint Paul is kneeling down and praying for the Ephesian அந்த church. சபை எப்படி எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். How should the church come? He is praying. அத தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். The same thing we are going to pray. கேப்பீங்களா? Will you pray? ஆண்டவரோடு பேசுவீங்களா? Will you talk to God? கொஞ்சம் வாயை திறந்து பேசுவீங்களா? Please open your mouth and வாயை talk to திறப்பீங்களா? God. சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and நீங்க talk. குழம்பாதீங்க. Open your mouth and பக்கத்துல tell. யார் இருந்தாலும் பரவாயில்ல. Don't worry about a நீங்க neighbor. வெட்கப்படாதீங்க. Don't feel shy. நீங்க ஆண்டவரோடு பேசுங்க. You talk to God. நீங்க உங்களுக்காக பேசுறீங்க. Talk about you. நீங்க உங்க வாழ்க்கைக்காக பேசுறீங்க. Talk to you for your நீங்க life. உங்க எதிர்காலத்துக்காக பேசுறீங்க. Talk for your future. அதுதான் உன் வாழ்வு. That is your life. உன்னுடைய வாழ்க்கை மலர போகிறது. Your life is going to bloom. உன்னுடைய வாழ்வு துளிர்க்க போகிறது. Your life is going to spring. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண போகிறாய். It's going to be a nice நீ இன்றைக்கு blessing. பூக்களில் உள்ள அந்த மொட்டுக்கள் போல நீ இன்றைக்கு காணப்படலாம். Your life is as a ஆனால் அந்த மொட்டு எப்படி விரிந்து மலர் வாசனை கொடுத்து அருமையான ஒரு காட்சியை கொடுக்கிறதோ அதே போல கர்த்தர் இன்றைக்கு உன்னை மலர செய்ய போகிறார். Your life is going to spring like a bird is blooming. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு இன்றைக்கு உன்னை மலர செய்ய போகிறார். God is going to make you bloom today like இயேசு that. இன்றைக்கு உன்னை மலர செய்ய போகிறார். God is going to make you கண்களை bloom. மூடி ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசுங்க. Speak to God. Close your eyes. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவரை பார்க்க முடியாதா? For 5 minutes can you not close your eyes ஒரு and look 5 to நிமிஷம் God? கண்ணை மூடி பாரத்தோடு ஜெபிக்க முடியாதா? Can't you talk to Jesus with உனக்கு kindness? எவ்வளவு தேவை இருக்கு? How many needs you have? உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? You have so many problems. உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு? You have so many pains. ஆண்டவரை நோக்கி பாரு. Look to God. இயேசுவை நோக்கி பாரு. Look to Jesus. அவருடைய அன்பை நோக்கி பாரு. Look to His love. அவர் உன் இருதயத்துல வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். He wants to dwell in your அதுதான் heart. பரிசுத்த பவுலுடைய ஜெபம். That was the prayer of கர்த்தருடைய Paul. பிள்ளைகளுடைய இருதயத்துல எப்பொழுதும் இயேசு தங்க வேண்டும் என்று சொல்லி Jesus விரும்புகிறார். should live in the heart of men. இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். Though I am knocking at the உன்னுடைய door, இருதய கதவை இயேசு இப்பொழுது தட்டுகிறார். Jesus is knocking at the door of இயேசு your உன் இருதய heart. கதவை தட்டுகிறார். Jesus is knocking at the இயேசுவே door of உன் your heart. இருதய கதவை தட்டுகிறார். Jesus is knocking our heart. மகளே கதவை திற. Daughter, open your உன் heart. இருதயத்தை திறந்து தா. Open your heart. நான் அதன் உள்ளே வாசம் பண்ண I want வேண்டும். to come and stay. நான் உனக்குள்ளே தங்க I வேண்டும். want to stay in you. நான் உனக்குள்ளே வாழ I வேண்டும். want to live with
உன் your இருதயத்தை திற. open your heart. உன் இருதயத்தை திற. Open your heart. நீ ஆண்டவர்ட்ட சொல்றியா, நான் திறந்துட்டேன் ஆண்டவரே. Please tell, I have opened my heart, Jesus. நான் திறந்துட்டேன் ஆண்டவரே. I have opened my heart, நான் Jesus. உமக்காக என் இருதயத்தை திறந்துட்டேன். I have opened my heart for you. என் இருதயத்தை திறந்துட்டேன் ஆண்டவரே. I have opened my heart for you, இன்னும் Jesus. சொல்லாத வாய்கள் இருக்க முடியுமா? So many opens mouths. இன்னும் சொல்லாத வாய்கள் இங்கே இருக்கிறதே. So many mouths are open. இன்னும் கூப்பிடாத வாய்கள் இங்கே இருக்கிறதே. So many mouths not told. இயேசுவே, Jesus. இயேசுவே, Jesus. இயேசுவே, Jesus. நீர் வாரும். You come. நீர் வாரும். Please come. என் இருதயத்தில் தங்கும். You stay in my heart. என் இருதயத்தில் தங்கும். Please stay in my heart. நானும் அப்படித்தான் இருந்தேன். I was like that. நண்பர்கள், Friends. தோழிகள், So many girlfriends. இஷ்டம் போல வாழ்க்கை. So many life. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல நான் குடிக்கிறவனாய் காணப்பட்டேன். 1,000 rupees I drank per day. என் இருதயத்துல இயேசு இல்ல. There was no Jesus in my heart. பாவமான வாழ்க்கை. It was a sinful life. இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். I was running towards the பயங்கரமான world. குடிகாரனாக இருந்தேன். I was a bird drunkard. பயங்கரமான வாழ்வு வாழ்ந்து I கொண்டிருந்தேன். was living a bird life. ஒரு நாள் One day, இந்த உலகம் எனக்கு வெறுக்க ஆரம்பித்தது. this life was a hatred life for இந்த me. உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். I hated the worldly life. எல்லா அன்பும் மாய்மாலமான அன்பு என்பதை கண்டுபிடித்தேன். All the love was a bad love. என்னை யாரும் உண்மையாய் நேசிக்கவில்லை என்பதை கண்டுபிடித்தேன். I understood nobody is loving me truly. யாருடைய அன்பு உண்மையானதல்ல என்பதை கண்டுபிடித்தேன். I understood no love is true love. ஏன் இந்த வாழ்க்கை? Why this life? ஏன் இந்த வாழ்க்கை? Why is life for me? வாழ்க்கை வேண்டாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து I decided I don't want to live. இந்த வாழ்வு வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்து விஷத்தை குடிக்க ஆரம்பித்தேன். I wanted to drink poison and close my life. 2 பாட்டில் விஷத்தை குடித்தேன். I drank 2 bottles of poison. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். I was struggling for death. என்னை தூக்கி கொண்டு மருத்துவமனையிலே போடுகிறார்கள். People took me to hospital. மருத்துவமனையிலே 11 நாட்கள் உயிரோடு போராடி I கொண்டிருக்கிறேன். was struggling with life and death for 11 days in hospital. எனக்கு அறிவில்லாமல் இருக்கிறது. There was no conscience in me. மயக்கத்தில் இருக்கிறேன். I was in without conscience. பலவிதமான காரியங்களை பைத்தியம் போல உலர்த்துகிறேன். I was talking as a madman. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 11வது நாள் என் இயேசு என்னை தேடி வருகிறார். In this condition on 11th day Jesus came to meet me. என் இயேசு என்னை தேடி வருகிறார். My Jesus came to meet me. இயேசுவை அறிவிக்கிற ஒரு சகோதரி வந்தார்கள். My sister met me who என் கரத்தை தொட்டார்கள். She touched my hand. அறிவில்லாத எனக்கு அறிவு வருகிறது. That time only I came to my நீ knowledge. உலகத்திலே வாழ்ந்தாய். You have lived in this world. பாவத்திலே வாழ்ந்தாய். You were living in sin. குடிகாரனாய் இருந்தாய். You were a drunkard man. இப்பொழுது நீ எனக்கு வேண்டும். Today I want you. நீ எனக்கு வேண்டும். I want you. உன் இதயத்திலே நான் வாசம் பண்ண I விரும்புகிறேன். want to live in your heart. உன் இதயத்திலே நான் வாழ விரும்புகிறேன். I want to live in your உன் heart. இருதயத்தை எனக்கு திறந்து தருவாயா You open your heart for me. என்று ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டபோது Jesus asked me like that. என் இருதயத்தை திறந்து இயேசுவுக்காக கொடுத்தேன். I opened my heart and give to him. என் இருதயத்தை திறந்து இயேசுவுக்காக கொடுத்தேன். I opened my heart and gave for இயேசு என் Jesus. உள்ளத்தில் வந்தார். Jesus came to my என் life. பாவம் மன்னிக்கப்பட்டது. My sins were forgiven. என் குடி என்னை விட்டு விலகினது. My drunkenness gone from என் me. சாபம் என்னை விட்டு விலகினது. My sin left me. சாக கிடந்தவன் உயிரோடு எழும்பினேன். I was came to life. மருத்துவர்கள் சொன்னார்கள் செத்து போவாய் என்று சொன்னார்கள். Doctors told me that I was இயேசு dead. சொன்னார் ஜீவனை பெறுவாய் என்று சொன்னார். Jesus told you will live. இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தார். Jesus came life for என்னை me. மாற்றினார். Jesus changed me. இப்பொழுது 30 வருட காலமாக நான் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Now for 30 years I am living for Jesus. 30 வருட காலமாக நான் இயேசுவோடு வாழ்ந்து I கொண்டிருக்கிறேன். am living with Jesus for 30 years. 30 வருடம் இயேசு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 30 years Jesus is living இதைத்தான் அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். Jesus expects that from you also. சகோதரனே, My dear brother, சகோதரியே, sister, கர்த்தர் உன்னிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். Jesus expects this from you. இந்த இயேசு உன் உள்ளத்துள்ள வந்துட்டாலே If Jesus come to your heart, உனக்குள்ள அவருடைய அன்பு வந்துவிடும். His love will come to your heart. உனக்குள்ள அவருடைய அன்பு வந்துவிடும். His love will come to your நீ heart. அன்பிலே வேரூன்ற ஆரம்பிப்பாய். You will be rooted in the love. உன் பெற்றோர்களை நேசிக்க You ஆரம்பிப்பாய். will love your parents. உன் குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிப்பாய். Love your family. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். Husband and wife will love each other. பிள்ளைகள் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். Children will love.
அந்த உறவுகள் புதுப்பிக்கப்படும். The relationship will be renewed. அந்த உறவுகளிலே புதிய அன்பு வரும். There will be a real love in the relationship. சாத்தான் விலகி ஓடுவான். Satan will go away. சாத்தான் விலகி ஓடுவான். Satan will run. உன் உள்ளான மனுஷனில் பலப்படுவான். Your inner man will be கர்த்தர் strengthened. உன் உள்ளான மனுஷனை பலப்படுத்த வருகிறார். God will strengthen your inner இப்போது man. வருகிறார். Right now he is coming இப்போது to strengthen வருகிறார். you. Right now. உன் உள்ளான மனுஷனை தேவன் பலப்படுத்துகிறார். He wants to strengthen your தேவ inner man. அன்பு உன்னை நிரப்புகிறது. The power of love is தேவ filling you. வல்லமை உன்னை நிரப்புகிறது. The power of God is filling you. தேவனுடைய அக்கினி உனக்குள் ஊற்றப்படுகிறது. The fire of God is on you. உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். God is filling all the slum man. உன் வெளி தோற்றத்தை நம்பாத. Don't trust your friend. வெளி தோற்றத்துல நிறைய வேஷம் இருக்கிறது. So many people are acting. கர்த்தருடைய பிள்ளை போல வாழுகிறோம். They act like God's people. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கவில்லை. But you are not God's children. ஆகவே தேவன் உன்னை மாற விரும்புகிறார். So God wants to change உன் you. உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். God wants to strengthen your inner உன் man. உள்ளான மனுஷனை கர்த்தர் வல்லமையினால் நிரப்ப God விரும்புகிறார். wants to fill your inner man with power. இப்போது உன்னை பரிபூரணமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். God wants to bless you with fullness of blessing. பரிபூர்ண ஆசீர்வாதம் உன்னை நிரப்ப The போகிறது. fullness of blessing wants to fill பரிபூர்ண you. ஆசீர்வாதம் உன்னை நிரப்ப போகிறது. Blessing of fullness. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். Overflowing blessing. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். A spiritual overflowing blessing. உன் சரீரத்திலே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். Overflowing blessing in your body. பரிபூரணமான ஆசீர்வாதம். Fullness of blessing. தேவன் அருளும் ஆசீர்வாதம். Blessing from God. தேவனே உன்னை தேடி வருகிறார். God is coming to உன் seek you. தனிப்பட்ட வாழ்க்கையை தேடி வருகிறார். God is coming to seek your உன் personal குடும்ப life. வாழ்வை தேடி வருகிறார். Come to your family அதை life. நிரப்ப He விரும்புகிறார். wants to fill you. அதை நிரப்பி ஆசீர்வதிக்க He wants விரும்புகிறார். to fill you and bless you. அதை பெருக பண்ண விரும்புகிறார். He wants to make you increase. அதை He பெருக பண்ண விரும்புகிறார். wants to increase that. தேவன் ஒரு பெருக்கத்தை தருகிறார். God wants to give a சாத்தானுடைய increase. வல்லமை அழிக்கப்படுகிறது. He wants to deceive the Satan's அவருடைய power. வல்லமை zero power. God wants to destroy the ஆனால் power. தேவனுடைய வல்லமை படாசக்தி. God's power is a big power. படாசக்தி. His power is super அது power. படாசக்தி. That's a great power. அதுதான் இயேசுவுடைய வல்லமை. The power of அந்த Jesus. வல்லமை தான் உன்னை நிரப்புகிறது. He wants to fill you. படாசக்தியுடைய வல்லமை. வல்லமை மிகுந்த வல்லமை. படாசக்தியின் பவர் The பெரிய உன்னை வல்லமை. நிரப்புகிறது. He wants to fill you. Receive. பெற்றுக்கோ. Receive. பெற்றுக்கோ. இயேசுவின் நாமத்தினாலே. The name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே The name of Jesus. சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக. Healing in the body. எல்லா வியாதிகளும் விலகுவதாக. All sickness go away. ஆமென். Amen. ஆமென். Amen. இப்போது யாருக்காவது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா If any of you are praying, அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். let there be a healing. குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தர், If you are praying for somebody in your அவங்க family, நண்பர்கள் யாராவது ஒருத்தர், if you are praying for somebody your friend, ஐயோ சரீரத்துல பிரச்சனையோடு காணப்படுறாங்க, if you are praying for their healing, சரீரத்துல வியாதியோடு காணப்படுறாங்க, if you are praying for their sickness, கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கு தேவை. God's power is for கர்த்தர் them. அதை நிரப்பி வழிய வேண்டும். God's power is going to fill them. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். God should bless them. கர்த்தர் அதை சுகப்படுத்த வேண்டும். God should heal them. அந்த சுகமான வல்லமை இறங்குவதாக. Healing power should come, Lord. நம்முடைய ஆண்டவர் சூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவர். The God is a God of fire. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் எங்க இருந்தாலும் கர்த்தர் இறங்குவார். Whomore you are praying for, கர்த்தர் இறங்குவார். God is coming. கர்த்தருடைய வல்லமை இறங்கும். God's power is coming. கர்த்தருடைய வல்லமை இறங்கும். God's power is coming இப்பொழுது down. கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்லுகிறது. Right now God's power is இயேசுவின் going வல்லமை கடந்து செல்லுகிறது. God's power is going நீ there. தொடப்படுகிறாய். They are going to be நீ touched. ஜெபிக்கிறவர்கள் தொடப்படுகிறார்கள். They are going to be touched. நீ யாருக்காக ஜெபிக்கிறாய் அவர்கள் தொடப்படுகிறார்கள். Your friend is going to be touched. சரீரத்தில் ஒரு சுகம். Your family people are இருள் going to be வல்லமை touched. விலகுகிறது. Power in them. பிசாசின் வல்லமை விலகுகிறது. Power of Satan is going. தேவன் அக்கினியாய் இறங்குகிறார். God is coming in fire. தேவன் அக்கினியாய் இறங்குகிறார். God is coming down. Receive. 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 Petrichor. தேவன் அக்கினியாய் இறங்குகிறார். God is coming down as fire. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். Overflowing blessing. சரீரத்தில் தேவன் இறங்கி இருக்கிறார். In your body God has come down. சரீரத்தில் தேவனுடைய வல்லமை நிரப்பப்பட்டு இருக்கிறது. God has filled you with your உன்னுடைய power. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க Your போகிறார். spiritual life God is going to உன் bless you. ஆவிக்குரிய வாழ்வு மாற போகிறது. Your spiritual life is இன்று going முதல் to change. வித்தியாசமான ஒரு வாழ்வு. From today there's a different life. உள்ளான மனுஷனில் பலப்பட போகிறாய். Strong in your inner man. உள்ளான மனுஷனில் பலப்பட போகிறாய். Strength in your inner man. அந்த பலன் உலகம் கொடுக்கிற பலன் அல்ல. That strength
salvation is not like work சாத்தான் itself. கொடுக்கிற பலன் அல்ல. Not like power Satan. பரலோகம் உனக்காக திறக்கப்பட்டு உன் மீது இறங்கி வந்து உன்னை நிரப்புகிற வல்லமை. The power of heaven coming down for you and filling. உன் வாயிலே தேவனுடைய வல்லமை வரப்போகிறது. The power in your mouth. உன் நாவிலே தேவனுடைய வல்லமை வரப்போகிறது. The power in your tongue. நீ ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். You are going to be a blessing. உன்னை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless others. நிரம்புகிற ஆசீர்வாதம். The blessing with நிரம்புகிற ஆசீர்வாதம். அது உனக்கு மட்டுமல்ல, It's not only for நீ you. யாருக்கெல்லாம் கேட்கிறாயோ அவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். Others also. கர்த்தரே தருகிறார். God is giving you பெற்றுக்கொள், that. Receive. பெற்றுக்கொள். Receive. சாத்தானே விலகு, Satan, go away. சர்ப்பமே விலகு, Satan, go away. விக்கிரக ஆவியே விலகு, Idol worship, break சர்ப்பத்தின் away. ஆவியே விலகு, Spirit of serpent, go அசுத்த away. ஆவியே விலகு. Evil spirit, get away. இவர்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். These people are changed as God's people. தேவன் இவர்களிடத்திலே தங்கி இருக்கிறார். God is living in this people. இவர்களுடைய இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணுகிறார். Jesus is living in their heart. சாத்தானே, இனி நீ இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. Satan, you cannot touch ஒன்றுமே them now. செய்ய முடியாது. You cannot do anything. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. Everybody say it together. சாத்தானே, ஒன்றும் செய்ய முடியாது. Nothing you can do, Satan. சாத்தானே, ஒன்றும் செய்ய முடியாது. You can do nothing. இயேசு எங்களை நிரம்ப செய்கிறார். Jesus has filled me. இயேசு எங்களை நிரம்பி வழியே செய்கிறார். Jesus has filled me. இயேசுவே எங்களை நிரம்பி வழியே செய்கிறார். ரெண்டாளும் அடிபட்டாங்க. ரெண்டாளும் ஒன்றுக்கு ஒன்று அடிபட்டாங்க. யாரும் விளக்கறதுக்கு திக்கில்ல. நான் போய் முட்டுங்கால் போட்டேன். ஏசப்பா அந்த சண்டை விலைக்கு விட்டுரு, நீ விலைக்கு விட. அப்போ நான் யார் தலை போகுமோ யார் தலை உருளுமோன்னு நான் அந்த ஆண்டவனை 3 ஆரம் கூப்பிட்டான். அவன் அந்த பக்கம் போயிட்டான், இவன் அந்த பக்கம் போயிட்டான். ஏசப்பா நீ விலைக்கு விட்டுட்ட. ஏசப்பா ஏசப்பா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் எங்கள் மாட்டுக்கு ரொம்ப பலவீனமாக இருந்தது. தண்ணி குடிக்காமல் அசைப்படாமல் இருந்தது. நான் டேட்டு எண்ணெய் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதை காலையில் மாடுக்கு தண்ணி காட்டும் போது தண்ணி குடிக்கும் போது அதில் ஊட்டி இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லிட்டு நான் போட்டுகிட்டே இருந்தேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எந்த ஒரு பலனும் இல்லாமல் மாட்டுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறாரு. அதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.